பானையில் புத்தரிசி இடுவார்கள். அதனை பொங்கல் இடுவார்கள். பொங்கல் பொங்கும் போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ச்சி அதோடு சேர்ந்தார்கள். பொங்கலை கிருத்திகனுக்கு படைப்பார்கள். எல்லோரும் கிருத்திகனை வழிபடுவார்கள். இரண்டாவது நாள் மாட்டுப்பொங்கல் அன்று மாடுகளை அழகாக அலங்கரிப்பார்கள். பொங்கலை மாடுகளுக்கு படைப்பார்கள். மூன்றாவது நாள் காணும் பொங்கல் அன்று மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அன்று மஞ்சு விரட்டு என்னும் ஒரு வீர விளையாட்டு விளையாடுகிறார்கள். மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு என்று கூறுகிறார்கள். இளைஞர்கள் காளைகளை அடக்குவார்கள். மஞ்சு விரட்டு விளையாட்டு காளையின் கொம்புகளை கூர்மையாக சீவுகிறார்கள். ஒரு பொது தேர்தலுக்கு அழைத்து வருகிறார்கள். மஞ்சு விரட்டு என்னும் சிட்டிவாசல் என்று கூறுகிறார்கள். மஞ்சு விரட்டு என்னும் காளையின் கொம்பில் மஞ்சள் துணியில் மஞ்சள் துண்டு மற்றும் பணமும் வைத்து கட்டுகிறார்கள். காளையின் பொது திடலுக்கு அவிழ்த்து விடுவார்கள். இளைஞர்கள் அலக்கிய பின்னர் மஞ்சள் துணியை எடுத்துக் கொள்வார்கள். காணும் பொங்கல் மகிழ்ச்சியாக நடைபெறும். பொங்கல் உழைப்பின் பலனை உணர்த்தும் திருநாள். பொங்கல் எல்லோருக்கும் இன்பம் தரும் திருநாள். இரண்டாவது விழா தீபாவளி புரட்டாசி அல்லது ஐப்பசி மாதத்தில் வரும். தீபாவளி என்றவுடன் எனக்கு ஞாபகத்துக்கு வரும் 3 விஷயங்கள். புத்தாடி என்பது இனிப்பு வைத்து சாப்பிடுவது, பட்டாசு வெடிப்பது. தீபாவளி அன்று விடியற் காலையில் எழுந்திடுவார்கள்.